இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க இது? அவரை இன்னும் ஆளை காணோம். வரேன்னு சொல்லிருக்கார்ல. என்கிட்ட அவர் எப்பவோ கிளம்பிட்டேன்னு சொன்னாரு. இந்நேரம் அவர் வந்திருக்கணும்ல. போன தடவை நடந்ததுதான் பார்த்தனே. மறுபடியும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுற கூடாதுன்னு யார்கிட்டயும் சொல்லாம ஏற்பாடு பண்ணிட்டேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. அத்தை, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. என்கிட்ட கொடு, நான் கொடுக்குறேன். நீ உள்ள போய் வேலையை பாரு. சரிம்மா. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. எடுத்துக்கோங்க. மீரா, பொண்ணு ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. திரும்பவும் போனை கட் பண்ணிட்டாரு. என்ன பெல் அடிச்சது? யாரையுமே காணோம். யார் அடிச்சிருப்பாங்க? சகோதரா, அந்த யாரோ நான் தான். இதோ வரேன். டேய், திருட மாதிரி எதுக்காடா அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? என்ன பண்றதுன்னு, நான் இங்க வர வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் தான் ஹேண்டில் அப்படியே நடுங்கும். எதுக்கு? என் கை நடுங்கிறதுனால தான். டேய், ஒழுங்கா தான் பேசண்டா. என் அக்கா இருக்கா. சாரி. என் அக்கா பூர்ணிமா ருத்ரமகாதேவி கண்ணில் மாட்டினா அவ்வளவுதான். நான் எவ்வளவு தெளிவா இருந்தாலும் என்ன ஒரு வழி பண்ணிடுவா. அதான் வீட்டுக்குள்ள இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒளிஞ்சிருக்கேன். நல்ல வேலை இல்ல போல. எங்க இல்ல, அவ உள்ளதான் இருக்கா. உள்ள இருக்காளா? ஐயோ, டேய், டென்ஷன் ஆகாதடா. கால் சுருக்கு பிடிச்சி ரூம்ல படுத்திருக்கா. கால் சுளுக்கிடுச்சா? எப்படின்னு? வாழைப்பழ தோல் மேல கால் வச்சு வழுக்கிருச்சு. ஹலோ ஹலோ. கொலுசு. ஹலோ. ஏய் கொலுசு, இப்ப எங்க இருக்க? அவர்தானா? நீங்களா? உங்களுக்கு இந்த நம்பர் எப்படி தெரியும்? என் நெட்வொர்க் அப்படி. நீ எங்க இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட நம்பரை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். சரி சொல்லுங்க, இப்ப எதுக்கு போன் பண்ணீங்க? அம்மா, நீ இப்ப எங்க இருக்க? கோவில்ல இருக்கேன். கோயில்லையா? எதுக்கு? ஹோமம் பண்ண போறோங்க. ஹோமமா? நீங்க என்ன ஹோமம் நடத்துறீங்க? அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து ஹோமத்தை நடத்தினாதான் அந்த கண்ட தீரும்னு சொன்னாருடா. ஹலோ ஹலோ. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். கேக்குதா? ஹலோ ஹலோ. அண்ணா அண்ணா, எங்கண்ணா போற? இருண்ணா, நானும் வரேன். அண்ணா அண்ணா அண்ணா, இருண்ணா. அடா, என்ன இது? சொல்லாம போயிட்டாரு.
ஹலோ ஹலோ எப்போ என்ன பண்றதுன்னு கூட தெரியாதா? இங்க நடந்துட்டு இருக்கிறது உன் பொண்ணோட நிச்சயதார்த்தம். அதை விட்டுட்டு வந்து போன்ல கதை பேசிட்டு இருக்கீங்களா சார்? The number you are trying to call is currently not reachable. Please try again later. என்னாச்சுமா? முதல்ல கட்டாச்சு. இப்ப என்னடானா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீங்க அந்த ஆளை நம்புற ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆள் உங்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கான். எதுக்காகம்மா அந்த ஆள் இருக்காருன்னு நீங்க மறுபடியும் மறுபடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? புருஷங்கிறதுனாலதான். கட்டின புருஷங்கிறதுனாலதான் அவங்க நம்பினாங்க. அது வேண்டான்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஏய், நடுவுல நீ பேசாத. அப்ப நீங்க பேசிட்டே இருப்பீங்க, அதை கேட்டுட்டே இருக்கணுமா? உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் இது. ஆண்டிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னா எனக்கும் சம்பந்தப்பட்டதுதான் நானும் ஃபீல் பண்ணுவேன். நான் என் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என் ஆண்டி சார்பா பேசிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு நான் நல்லவனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. எனக்கும் கோவம் வந்தா நானும் நல்லவளாவே இருக்க மாட்டேன். அந்த ஆளு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அவர் என்ன பண்ணாருலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் நினைச்சு ஆண்டி வேதனைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அம்மாவுடைய கவலையை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும். யூ ஸ்டே அவுட் ஆஃப் இட். தெரிஞ்சிருந்தா ஆண்டி கிட்ட பேச மாட்டீங்க, நேரா போய் அவர்கிட்ட தான் பேசிருப்பீங்க. அந்த ஆள் கிட்ட போய் பேசுறது அது இந்த ஜென்மத்துல நடக்காது.